riding reindeer through the sky, with his spurs a jingle jangling and his lasso swinging high. He's a rootin' tootin' Santa Claus, saddlebags all packed with toys. Down the chimney he will bring them all to the dreaming girls and boys. Get along, little reindeer, get along, cover all the range tonight. It's a long, long trail, an all-night trail, but you can bet your boots. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலாவை வரவேற்க பளபளவென மின்னி வந்த நட்சத்திர கூட்டங்களாய் நாங்கள் புடைசூழ வரவேற்கின்றோம். அனைவரும் வருக, விழாவை சிறப்பித்து தருக. அன்பு மனம் மலர்ந்திட, அகிலத்தில் பாவம் மறைந்திட, உதித்த இளம் விடியலாய், கருணையின் சிகரமாய், கடவுளாய் பிறந்தவரை மார்கழி பனியில் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த புனித ஒளியே, துன்பங்கள் களைந்துவிட்டு துயரங்கள் தகர்த்துவிட விடியலென வந்தவரே, தங்க தாரகை பெற்றெடுத்த தவ புதல்வரே, பெத்லகேம் சூரியனே, அன்பை மட்டும் விதைத்து சென்ற இயேசு பிரானின் பிறந்த நாளில் இதோ முதலாம் ஆண்டு கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாட வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று, நாமும் அன்பை விதைப்போம், அன்பால் உலகை ஆளுவோம் என கூறி ஆவியானவர் பாடல் பாடி ஜெபித்து பைபிள் வசனம் செய்ய இதோ சீயோன் பெந்தகோஸ்தே சபை பாஸ்டர் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். நமது இயக்கத்தின் தாரக மந்திரம் ஒரே கிறிஸ்து, ஒரே கிறிஸ்து, ஒரே கிறிஸ்து, ஒரே கிறிஸ்து. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம்.
ஜீசஸ். ஹோசன்னா நன்றி இயேசுவே. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஹோசன்னா. 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 அல்லேலூயா. இந்த பாடலை பாடுவதற்கு ஒரு முக்கியமான காரியம் உண்டு. ஒருவேளை தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்கள் மரித்து போயிருந்தால் அவர்களுடைய பிறந்த நாளை இந்த தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் கொண்டாடுவார்கள். இந்தியாவிலே ஜவஹர்லால் நேரு அப்படி போன்ற தலைவர்களுடைய பிறந்த நாளை இந்தியாவிலே கொண்டாடுவார்கள். இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு தலைவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவார்கள். ஆனால் அவர்கள் மரித்து போனவர்கள். உலகமே ஒரு தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறது என்றால் அவர் கல்லறை வெறுமையாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் அவர் மரித்து உயிரோடு எழுந்ததுனால தான் உலகமே அவருடைய பிறந்த நாள் தினத்தை கொண்டாடி வருகிறது. நாமும் கொண்டாடி வருகிறோம். அந்த கொண்டாட்டத்தில் நம்மை பங்குள்ளவர்களாய் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இணைத்திருக்கிறபடினாலே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துக்கு நன்றிகளை செலுத்திக் கொள்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ். ஆரம்ப ஜெபம். ரெவரன்ஸ் ஃபால் சேவியர் அவர்கள். எங்கள் பரலோக பிதாவே, அற்புதமான இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். அனைத்து உள்ளங்களை இந்த இடத்துல ஒன்று கூட்டி கிறிஸ்மஸ் பெருவிழாவை கொண்டாடும்படி ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி. இங்கு வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சி அற்புதமாய் நடப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும். ஒவ்வொரு காரியங்களிலும் உம்முடைய ஆசீர்வாதம் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் பரலோக பிதாவே. ஆமேன். வேத வாசிப்பு. ரெவரன்ஸ் ஆரோன் அவர்கள். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனங்கள். அந்நாட்களிலே உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்படும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. சிரியா நாட்டிலே சிறுநீவு என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊருக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தன் தாவீது வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட கற்போதியான மரியாதையுடன் குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு கலியல் நாட்டிலுள்ள நாசரத்து ஊரிலிருந்து யூதயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதல் பிரானை
பெற்று சத்திரத்தில் அவளுக்கு இடமில்லாது இருந்தபடினாலே பிள்ளையை துணிக்களில் சுட்டி முன்னணியில் கடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளி தங்கி தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவ்விடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவரை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவள் நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிக்களில் சுற்றி முன்னணியில் கடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அசனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனு தோன்றி, உன்னதத்திருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானமும் மனிதர் பேரில் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடைத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்கள் சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணார்கள். மேய்ப்பராலை தங்கள் சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதியெல்லாம் தான் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசிக்க முடிந்தாயிற்று. இரவு வானை அழகு செய்யும் விண்மீன்களைப் போல இக்கூட்டத்தை அழகு செய்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதற்காக வரவேற்புரை வழங்க திருமதி மங்களசீலா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அகமும் முகமும் மலர அன்பின் அலைகள் ஆடல் புரிய மகிழ்ச்சியின் மனம் மலர்ந்து சிலிர்த்திட பொன்னான இத்தருணம் பொலிவு பெற புதுமைகள் பலவும் இங்கு பெருகிட நற்காலம் கூடி நல்லோர் இணைந்திட இனியதோர் அலையாய் அழகு சேர்த்திட இந்த நிகழ்வில் தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தும் மாவட்ட அவைத்தலைவர் திரு டி ஜேக்கப் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மாவட்ட செயலாளர் திரு ஐ புஷ்பராஜ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மாவட்ட பொருளாளர் திரு எஸ் ஞானப்பிரகாசம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மாவட்ட செய்தி தொடர்பாளர் திரு பி தன்ராஜ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மாவட்ட துணை செயலாளர் திரு ஆர் ஏ லூயிஸ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். கிழக்கு தொகுதி செயலாளர் திரு ஏ பி கனகராஜ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மாநில இளைஞர் அணி செயலாளர் திரு எஸ் அடைக்கலராஜா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மாநில செயற்குழு உறுப்பினர் திரு எஸ் பிரான்சிஸ் சேவியர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மாவட்ட ஐடி விங் செயலாளர் செல்வி ஜூலி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். ஏர்போர்ட் பகுதி அவைத்தலைவர் திருமதி டி தாய் மரீஸ் அவர்களையும் ஏர்போர்ட் பகுதி செயலாளர் திரு ஜே தினகரன் அவர்களையும் மகிழ்வுடன் வரவேற்கின்றோம். சமாதானம் தழைக்க சத்தியம் நிலைக்க இறைவனிடம் தாழ்பணிந்து பல்வேறு சமூக மற்றும் இறைப்பணி செய்து கொண்டிருக்கும் மாவட்ட துணை அவை தலைவர் பாஸ்டர் எஸ் எம் ஸ்டீபன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மாவட்ட பெந்தகோஸ்தே துணை அமைப்பாளர் ரெவரன் பாஸ்டர் ஜெயரத்னம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மாவட்ட டிஇஎல்சி துணை அமைப்பாளர் திரு டோக் செப்பட் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். சுப்பிரமணியபுரம் புனித அருளானந்தர் பங்கு தந்தை திரு அருள்பணி புளோமின்ராஜ் அடிகளார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். சுப்பிரமணியபுரம் டிஇஎல்சி சர்ச் தேவசகாயம் ஐயர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். சுப்பிரமணியபுரம் சிஎஸ்ஐ சர்ச் கிருபாகரன் ஐயர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். பிலதெல்பியா பரிசுத்த சபை சேர்ந்த பாஸ்டர் ஏஜி பால் அவர்களையும் ரெகோபோத் சபையை சேர்ந்த பாஸ்டர் ஆரோன் அவர்களையும் சர்ச் ஆஃப் காட் ஜெபமையம் பாஸ்டர் பென்னி அவர்களையும் இயேசு அரவணைக்கின்றார் ஊழியங்களின் சபையைச் சேர்ந்த
பாஸ்டர் பால் சேவியர் அவர்களையும், பாஸ்டர் டாக்டர் ஏசுதாஸ் அவர்களையும், கெத்சமனி ஜெப மையம் சேர்ந்த பாஸ்டர் லாலன் அவர்களையும், சீயோன் பெந்தகோஸ்தே சபையைச் சேர்ந்த பாஸ்டர் இயேசுவின் பிள்ளை அவர்களையும், செக்கினா சுவிசேஷ சபை பாஸ்டர் அருளானந்தம் அவர்களையும், மகிமையின் கிறிஸ்து சபையைச் சேர்ந்த பாஸ்டர் ஜெபராஜ் அவர்களையும், பிசிஐ சர்ச் சேர்ந்த பாஸ்டர் செல்லப்பா அவர்களையும், மெசியா மகிமையின் சபையைச் சேர்ந்த பாஸ்டர் ஆரோக்கியசாமி அவர்களையும், ஜீசஸ் கிங்டம் சர்ச் பாஸ்டர் சுதாகர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இயக்கத்தின் மூத்த நிர்வாகியான திருமதி எஸ் மேரி சந்திரா அவர்களையும் திருமதி டபிள்யூ சோபியா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மார்க்கெட் பகுதி செயலாளர் திரு எக்ஸ் ஆல்பர்ட் மற்றும் மார்க்கெட் பகுதி நிர்வாகிகள் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மணப்பாறை தொகுதி செயலாளர் திரு எஸ் மைக்கேல் ஆல்பர்ட் அவர்களையும், வையம்பட்டி மத்திய ஒன்றிய செயலாளர் திரு மரியராஜ் அவர்களையும், வையம்பட்டி வடக்கு ஒன்றிய செயலாளர் திரு இன்னாசியார் அவர்களையும், மணப்பாறை ஒன்றிய செயலாளர் திருமதி ஜெனிஃபர் மேரி அவர்களையும், வையம்பட்டி தெற்கு ஒன்றிய துணை செயலாளர் திருமதி பவுலின் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். வண்ணங்கள் பூக்கும் எங்கள் இதய தோட்டம் வாசமிகு பூக்களாய் உங்களை வரவேற்கின்றோம். உங்கள் வரவால் இந்த மண் மகிழ மனம் கனிந்த வரவேற்பு தந்து மகிழ்கின்றோம். அமர்ந்திருக்கும் பெரியோர் இளையோர் அனைவருக்கும் எங்கள் அகம் நிறைந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள். அன்பால் அறத்தால் அறிவால் உயர இத்தகு நிகழ்வு சிறக்க, நிகழ்ச்சியின் நோக்கங்கள் நிறைவேற, நிலையான வெற்றிகள் நாம் அனைவரும் காண தொடர்ந்து உழைப்போம் என்று கூறி உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றி அமர்கிறேன். பரதம் இந்த சொல்லுக்குள்ளே இருக்கிறது இதம், உங்களுக்குள்ளே இருக்கும் சுகம். ஆடலுக்கு இருக்காதா ரத உற்சவமே, வருக ரம்மியத்தை தருக என ஏர்போர்ட் பகுதி மெசிடோனியா என்னும் பிள்ளை நடனமாட வருகிறார். நமஸ்காரம் சர்வலோகாதிப நமஸ்காரம் சர்வலோகாதிப நமஸ்காரம். सर्वलोकाधिप नमस्कारं सर्वसिरुष्टिगणे नमस्कारं தரைக்கடவுயிர்வான் சகலமும் படைத்த தரைக்கடவுயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம் தயாபர பிதாவே நமஸ்காரம் सर्वलोकाधिप नमस्कारं सर्वसिरुष्टिगणे
சிருஷ்டிகனே நமஸ்காரம். அவதாரா நமஸ்காரம், ஜகத்திரட்சகனே நமஸ்காரம். திரு அவதாரா நமஸ்காரம், ஜகத்திரட்சகனே நமஸ்காரம். தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க, தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க, தருவினில் மாண்டோர் நமஸ்காரம், தருவினில் மாண்டோர் நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரம சத்குருவே நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரம சத்குருவே நமஸ்காரம். அருபியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும், அருபியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும், அரிய சித்தே சதா நமஸ்காரம், அரிய சித்தே சதா நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். கேரல்ஸ் இன்னிசை கீதங்கள் பாட சுந்தரமையா டிஎல்சி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஆண்டவருடைய பிறப்பை எடுத்துரைக்கின்ற கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கம் என்ற அந்த அருமையான சொல் குடும்பமாக என்று போடப்பட்டிருக்கிறது. அதுதான் முக்கியம். குடும்பமாக சகோதரிகளாக நம்ம கூடி வந்திருக்கின்றோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற ஒரு நேரமாக இருக்கிறது. தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே என்ற பாடல் நாங்கள் பாடுகிறோம். தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை தோத்திரம் செய்வேனே. தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை தோத்திரம் செய்வேனே. அன்னை மரி சுதனை பொல் மீது அமிழ்து கழுதவனை, பொல் மீது அமிழ்து கழுதவனை, பொல் மீது அமிழ்து கழுதவனை. முன்னனை மீதுற்ற சின்ன குமாரனை, முன்னனை மீதுற்ற சின்ன குமாரன், முன்னுரை நூற்படி இந்நில தோற்றோனை தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை தோத்திரம் செய்வேனே. தந்தை பொதிந்தவனை வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை.
ஆனந்த மாற்றி அழித்தோன் ஞான பெறல் என்னும் ஞான குணவானை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே செம்பொன்னுருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை அம்பரமேவிய உம்பர் கனத்தோடு அம்பரமேவிய உம்பர் கனத்தோடு அன்பு பெற நின்று பைம்பொன் மலர் தூவி தோத்திரம் செய்வேனே இரட்சகனை 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 தோத்திரம் செய்வேனே. விஷயமாரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் அனைவருக்கும். வந்தாரை வரவேற்கும் விதமாக பொன்னாடை அணிவித்தல் நிகழ்ச்சினை தொகுத்து வழங்க திருமதி மங்களஷீலா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திரு டி ஜேக்கப் அவர்கள் மாவட்ட அவைத்தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க ஏர்போர்ட் பகுதி அவைத்தலைவர் டி தாய்ஸ் மேரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மாவட்ட செயலாளர் திரு ஐ புஷ்பராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க ஏர்போர்ட் பகுதி செயலாளர் ஜே தினகரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவரும் கரங்களை ஒலிப்பி உற்சாகப்படுத்துவோம். மாவட்ட பொருளாளர் திரு எஸ் ஞானப்பிரகாசம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க ஏர்போர்ட் பகுதி பொருளாளர் ஏ அருள் தீபா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மாவட்ட செய்தி தொடர்பாளர் திரு பி தன்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க ஏர்போர்ட் பகுதி செய்தி தொடர்பாளர் ஆரோக்கியதாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கிழக்கு தொகுதி செயலாளர் திரு ஏபி கனகராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க ஏர்போர்ட் பகுதி ஒருங்கிணைப்பாளர் ஐ நெகோமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மாநில இளைஞர் அணி செயலாளர் திரு எஸ் அடைக்கலராஜா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க 47வது வட்ட செயலாளர் ஜெயராஜ் நெல்சன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஏர்போர்ட் பகுதி அவைத்தலைவர் திருமதி டி தாய்ஸ் மேரி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க 59வது வட்ட செயலாளர் பி ஸ்டாலின் சேவியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஏர்போர்ட் பகுதி செயலாளர் திரு ஜே தினகரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க 61வது வட்ட செயலாளர் எம் அமலன் ஆரோக்கியம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மாவட்ட துணை அவைத்தலைவர் பாஸ்டர் எஸ் எம் ஸ்டீபன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க 64வது வட்ட செயலாளர் டி எட்வர்ட் அருள்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மாவட்ட பெந்தகோஸ்தே துணை அமைப்பாளர் பாஸ்டர் ரெவரன் ஜெயரத்னம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க 48வது வட்ட செயலாளர் ஆர் கிளமன் ஆண்டனி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மாவட்ட டிஏஎல்சி துணை அமைப்பாளர் அவர்களுக்கு திரு டோக் செப்பட் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க 69வது வட்ட செயலாளர் பி ஆரோக்கியநாதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அருளானந்தர் ஆலயம் சுப்பிரமணியபுரம் புளோமின்ராஜ் அடிகளார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க 65வது வட்ட செயலாளர் திரு ஏ ஸ்டீபன் சகாயராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். டிஇஎல்சி சுப்பிரமணியபுரம் சுந்தரம் ஐயர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க திரு செபஸ்டின் அருள்ராஜ் 59வது வார்டு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
சுப்பிரமணியபுரம் சிஎஸ்ஐ சபையை சார்ந்த கிருபாகரன் ஐயர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க 59வது வார்டு திரு லூர்து பரஞ்சோதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பிலதெல்பியா பரிசுத்த சபையை சேர்ந்த பாஸ்டர் ஏஜி பால் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க 59வது வார்டு திரு ஷாபுதீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ரெகபோத் சபையை சேர்ந்த பாஸ்டர் ஆரோன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க 47வது வார்டு திருமதி சின்னராணி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சர்ச் ஆஃப் காட் ஜெப மையத்தை சேர்ந்த பாஸ்டர் பென்னி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க 47வது வார்டு திருமதி ஹெலன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இயேசு அரவணைக்கிறார் ஊழியங்களின் சபையை சேர்ந்த பாஸ்டர் பால் சேவியர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க இயேசுதாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பாஸ்டர் டாக்டர் இயேசுதாஸ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க 48வது வார்டு திரு பிரான்சிஸ் சேவியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவரும் கரவொலி எழுப்புவோம். கெத்சமனி ஜெப மையம் சார்ந்த பாஸ்டர் லாலன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க 48வது வார்டு இயேசுதாஸ் வில்லியம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சீயோன் பெந்தகோஸ்தே சபையை சேர்ந்த பாஸ்டர் இயேசுவின் பிள்ளை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க திருமதி கிளாடி மரியம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். செக்கீனா சுவிசேஷ சபையை சார்ந்த பாஸ்டர் அருளானந்தம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க 48வது வார்டு திருமதி மெக்லீன் மேரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மகிமையின் கிறிஸ்து சபையை சேர்ந்த பாஸ்டர் ஜெபராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க 61வது வார்டு திரு வின்சென்ட் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பிசிஐ சர்ச்சை சார்ந்த பாஸ்டர் செல்லப்பா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க 61வது வார்டு பன்னீர்செல்வம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மெசியா மகிமையின் சபையை சார்ந்த பாஸ்டர் ஆரோக்கியசாமி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க திருமதி லதா பிரசாத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஜீசஸ் கிங்டம் சர்ச்சை சார்ந்த பாஸ்டர் சுதாகர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க திரு விக்டர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மாநில செயற்குழு உறுப்பினர் திரு பிரான்சிஸ் சேவியர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க திருமதி கேத்ரின் அம்மாள் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மாவட்ட ஐடி விங் செயலாளர் செல்வி ஜூலி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க திரு ஆரோக்கியதாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இயக்கத்தின் மூத்த நிர்வாகியான திருமதி எஸ் மேரி சந்திரா, திருமதி வி டபிள்யூ சோஃபியா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க
திருமதி ஹெலன் அவர்களையும் புகைப்பட கலைஞர் ஆனந்த் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். மாவட்ட துணை செயலாளர் திரு ஆர்ஏ லூயிஸ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க நெல்சன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மார்க்கெட் பகுதி செயலாளர் திரு எக்ஸ் ஆல்பர்ட் மற்றும் மார்க்கெட் பகுதி நிர்வாகிகள் அனைவரும் சார்பாக பொன்னாடை அணிவிக்க இயேசு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மணப்பாறை தொகுதி செயலாளர் திரு எஸ் மைக்கேல் ஆல்பர்ட் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க திரு விக்டர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வையம்பட்டி மத்திய ஒன்றிய செயலாளர் திரு மரியராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க திரு செபஸ்டின் அருள்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வையம்பட்டி வடக்கு ஒன்றிய செயலாளர் திரு இஞ்ஞாசியார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க திரு வின்சென்ட் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மணப்பாறை ஒன்றிய செயலாளர் திருமதி ஜெனிஃபர் மேரி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க கிளமெண்ட் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வையம்பட்டி தெற்கு ஒன்றிய துணை செயலாளர் திருமதி பவுலின் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க திருமதி சின்னராணி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். புகைப்பட கலைஞர் ஆனந்த் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க மெஸ்ஸியாவின் மகிமையின் சபை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க இயேசுதாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்று நாடகங்கள் நடத்தும் அவர் தலைவரின் பிரதீப் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க இயேசு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நியூடெக் பிரபு அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க கிளமெண்ட் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். துன்பத்தை தூரமாய் வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கையை நெஞ்சில் வைத்து வாழ்த்துரை வழங்க வந்திருக்கும் புனித அருளானந்தர் ஆலய பங்கு பணியாளர் ஃபாதர் பிளமென்ராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மேடையிலே வீட்டிருக்கின்ற சான்றோர்களே, பெரியோர்களே,
நம்முடைய கிறிஸ்துவ நலன இயக்கம் அன்று இயேசு ஆண்டவர் பேதுருக்கு கொடுத்த நீ பாறை, இந்த பாறையின் மேல் திருச்சியை கட்டி சொன்னது போல கற்பாறையில் கட்டப்பட்ட ஒரு இயக்கமாக ஆலமரமாக வளர்ந்து கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். நம்முடைய மாண்புமிகு திருச்சி 1வது சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு அதனுடைய நிறைவான எண்ணத்தை உதித்த இந்த இயக்கம் இன்றைய நாளிலே பல்வேறு சபைகளை எல்லாம் உள்ளடக்கக்கூடிய பெரிய நிறைவுள்ள செயல்பாடாக விளங்குவதைக் கண்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பல்வேறு மாவட்டத்திற்கு பொறுப்பாளர்களை நியமித்து இந்த இயக்கம் உயிர்நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடிய வேளையில் அது பொறுப்பாளர்களை நான் அன்போடு வாழ்த்த ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாருமே எனக்கு அறிமுகமான முகங்கள். திருச்சி மாநகரில் பல பங்கள் இருந்த காரணத்தினால பலரை நான் பார்த்த அனுபவம், அது பாஸ்டா இருந்தாலும் சரி, செக்ரட்டரியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே பார்த்தவங்களாக இருக்கிறார்கள். உண்மையிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நான் உள்ளுக்கு நடந்தோடனே பல பேர் எனக்கு கை கொடுத்து நல்லா இருக்கீங்களா ஃபாதர், அதுதான் நமக்கு தேவை, அதுதான் கிறிஸ்தவ நலன் இயக்கம், அதுதான் நம்முடைய ஒன்றிப்பினுடைய அடையாளம். ஆக இந்த அருமையான நேரத்தில் எத்தனை சபைகள் இருந்தாலும் ஒருங்கிணைத்து நமது கிறிஸ்தவ நலன் இயக்கம் அனைத்து சபைகளையும் உள்ளடக்கி பிரிவுபடுத்தி கொண்டிருக்கிறது. அதற்காக இந்த நம்முடைய அண்ணன் இதராஜர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பொறுப்பாளர்கள் புஷ்பராஜ் அவர்களுக்கும் ஆல்பர்ட் அவர்களுக்கும் மற்றும் நம்ம சபை தலைவர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்து நன்றியை சொல்லி இந்த பாடலோடு நான் இந்த நிகழ்வை முடிக்க ஆரம்பிக்கிறேன். கிறிஸ்துமஸ் பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, சினிமா பாட்டு, நான் கைத்தட்டி பாடலாம். என்ன பாட்டுனா பின்னாடி சொல்லலாம், இருந்தாலும் முன்னாடி சொல்லலாம், நீ கைத்தட்டி பாடுவீங்க. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து, சிட்டுக்குருவி, அந்த பாட்டு அந்த மெட்டில். சத்திரத்திலே ஒரு இரவில் தேவகானம் கேட்டதுவே சந்தோஷம் பொங்கிடவே ஆயர்கள் கோடினரே இறைமகனாய் மரியிடமாய் மனுவாக பிறந்தாரே மன்னவனின் பிறப்பினிலே அனைவரும் மகிழ்வோமே சத்திரத்திலே ஒரு இரவில் தேவகானம் கேட்டதுவே சந்தோஷம் பொங்கிடவே ஆயர்கள் கோடினரே ஆ ஆ அருள் நிறைந்த பாலகனே அழுவதும் ஏனோ அடியோரின் இதய அன்பை தேடி அழுகின்றீரே என்னை முழுதும் உமக்களிக்க ஓர் குளமாய் வந்தோம் ஏலிசையில் பாட்டு பாடி தாலாட்ட வந்தோம் சத்திரத்திலே ஒரு இரவில் தேவகானம் கேட்டதுவே சந்தோஷம் பொங்கிடவே ஆயர்கள் கோடினரே. எல்லாரும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். நமக்கு வாழ்த்துரை வழங்க நம்முடைய மாவட்ட தொகுதி செயலர் திரு ஏபி கனகராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒரே கிறிஸ்து ஒரே கிறிஸ்தவம் என்ற
தாரக மந்திரத்தை தரணியில் ஒலிக்க செய்து இன்று தமிழகம் முழுவதும் கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கும் நம் பாசமிகு தலைவர் நமது கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எஸ் இனிகோ இறுதிராஜ் அவர்களுடைய நல்ல ஆசையுடன் நடைபெற்று கொண்டிருக்கும் ஏர்போர்ட் பகுதி கிறிஸ்மஸ் விழாவில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்து கொண்டிருக்கும் மேடையில் வீற்றிருக்கும் சான்றோர்கள் அனைவருக்கும் கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கிழக்கு தொகுதியில் மொத்தம் 4 பகுதிகள் இருக்கின்றது. கடந்த வாரம் மார்க்கெட் பகுதியில் சிறப்பாக கிறிஸ்மஸ் விழாவானது நடைபெற்றது. இந்த வாரம் இப்பொழுது ஏர்போர்ட் பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்து அனைவரையும் ஒருங்கிணைத்து வழிநடத்தி கொண்டிருக்கும் ஏர்போர்ட் பகுதி செயலாளர் தினகரன் உள்ளிட்ட பகுதி நிர்வாகிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்டு நமது ஒற்றுமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் ஏர்போர்ட் பகுதிக்கு உட்பட்ட கிளைக்கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். வாழ்த்துரை வழங்க நம்முடைய மாவட்ட அவைத்தலைவர் நம் அனைவருக்கும் தந்தையாக இருக்கும் திரு ஜேக்கப் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஒரே கிறிஸ்து ஒரே கிறிஸ்துவம் என்ற ஒரு சொல் இன்று தமிழக அளவிலே எல்லா திருச்சபையும் இணைத்து அதில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களை ஒன்றுபடுத்தி ஒரு இயக்கமாக கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கமாக இன்று 16வது ஆண்டை அடியெடுத்து வைத்து வீர நடைபோடுகிறது. அதற்கு அதனுடைய மாநில நிறுவனர் டாக்டர் இனிகோ இறுதிராஜ் அவர்களுடைய வழிகாட்டுதலிலே நமது திருச்சி கிழக்கு மாவட்டத்துடைய ஆற்றல் மிக்க செயலாளர் மாவட்ட செயலாளர் திரு புஷ்பராஜ் அவருடைய வழிகாட்டுதலிலே நமது கிழக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை தனித்தனியாக வைக்க வேண்டும் என்று நமது தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டு இந்த இணங்க கடந்த இந்த வாரத்திலே முதலாக மார்க்கெட் பகுதியிலே வெகு சிறப்பாக அந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை நடத்தினார்கள். அவரை கைதட்டி எல்லோரும் வாழ்த்து தெரிவிப்போம். வெகு சிறப்பாக இருந்தது. அதற்கு அடுத்தாற்போல் உறையூர் பகுதியிலிருந்து டிஎல்சி அந்த பள்ளி வளாகத்திலே நடைபெற்றது. அதுவும் பார்த்திங்கன்னா அதை விட சிறப்பாக இருந்தது. ஒன்றுக்கொன்றும் சளைத்ததல்ல, அதைவிட சிறப்பாக அமைந்து கொண்டே வருகிறது. இது மூன்றாவதாக இந்த ஏர்போர்ட் பகுதியில் வந்து பார்த்த முன்னாடி அழகாக அந்த வருகை பொதுவே பார்த்திங்கன்னா எல்லா வார்டையும் தனித்தனியாக குறிப்பிட்டு கையெழுத்து வாங்கினாங்க. வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. இந்த விழாவை ஏற்பாடு செய்த திரு தினகரன் அவர்களுக்கும் தாய்மரிஸ் அவர்களுக்கும் அந்த குழுவினருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர்களையும் கைத்தட்டி எல்லோரும் வாழ்த்துக்களை எல்லோரும் கைத்தட்டுங்க. ஏன்னா இதுபோன்ற விழாக்கள் இதுவரை நடந்ததில்லை. இதான் முதலாக பார்த்திங்கன்னா. அடுத்ததாக நாளைய தினம் பாலக்கரை பகுதியிலே நடைபெறுகிறது. அதை முன்னின்று நடத்துபவர் திரு ஏபி கனகராஜ் அவர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். பார்த்திங்கன்னா வரிசையாக நடந்து கொண்டே வருகிறது. ஒன்றுக்கொன்று சளைத்தது அல்ல. அதுபோன்ற வீரடை போட்டு கொண்டு விழா ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சிறப்பாக அமைந்து கொண்டிருக்கிறது. கடைசியாக மணப்பாறை தொகுதியிலே திரு ஆல்பர்ட் அவர்கள் சிறப்பாக எல்லோரும் எந்திரிங்க. அவர்கிட்ட பார்த்திங்கன்னா 1000 விதவைகளுக்கு அந்த புத்தாடைகளும் கிறிஸ்து பரிசுகளும் வீடு இல்லம் தேடி மருத்துவமனை என்று சொல்லக்கூடிய அளவிலே பரிசுகளை வழங்க இருக்கிறார்கள். நாங்கள்லாம் சொல்ல இருக்கின்றோம். அதுவும் பார்த்திங்கன்னா மிக வியப்புள்ளதாக அமைந்திருக்கிறது. எனவே அவருக்கும் வந்து பாராட்டி நன்றியும் தெரிவிப்போம். இதெல்லாம் சாதாரண காரியம் இல்லை, வெகு சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே அதே போல் அந்த கிறிஸ்து பிறப்பு விழா செய்தியானது, கிறிஸ்து பிறப்பு என்றாலே ஒரு மகிழ்ச்சி. உட்காருங்க.
எல்லோரும் ஒன்றாக இருப்போம், நன்றாக இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம், பகிர்ந்து வாழ்வோம். நமது திருத்தந்தை அவர்கள் சொன்னது போல இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை ஏழைகளை மையப்படுத்தி நடத்துகின்ற விழாவாக அமைய வேண்டும் என்று சொன்னதற்கு இணங்க இனி வரும் விழாக்களிலே ஏழைகளுக்கு உதவக்கூடிய வகையிலே இந்த விழாக்கள் எல்லாம் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இறுதியாக இந்த மாதத்திலே வருகின்ற 20ஆம் தேதி திருநெல்வேலியிலே ஒரு மாபெரும் கிறிஸ்து பிறப்பு விழா நமது நிறுவனர் டாக்டர் இனிகோ இதயராஜ் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். 20ஆம் தேதி திருநெல்வேலியிலே 40,000 பேர் 50,000 பேர் கூடக்கூடிய ஒரு கிறிஸ்து பிறப்பு விழா. தமிழக முதல்வர் வருகிறார். அதே போல் மோகன் சி லாசரவசர் அவர்கள், டாக்டர் பால் தினகரன் அவர்கள், இன்னும் பல திருச்சபைகளிலிருந்து முக்கியமான போதகர்கள்லாம் வருகிறார்கள். அனைத்து மத தலைவர்களும் வருகை தருகிறார்கள். சாயந்தரம் 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் முடிஞ்சவங்க ட்ரெயினில் புக் பண்ணிவிட்டு போங்க, போய் பாருங்கள். இந்த வரக்கூடிய தேர்தலிலே முக்கியமான தேர்தல். ஏன்னா இன்றைக்கு போகிற போக்கெல்லாம் சரியில்லை. திருப்பரங்குன்றத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா வரிசையாக 1500 பார்த்திங்கன்னா என்ன போட்டிருக்காங்கன்னா, ரீக்ளைம் த டெம்பிள்ஸ் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. அதில் முதலாக திருப்பரங்குன்றத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. வரிசையாக வரும். இதே போல் இந்தியாவில் 1856 சர்ச்சுகளையும் மசூதிகளையும் குறிப்பிட்டு வைத்திருக்கிறார்கள். முதலாக திருப்பரங்குன்றத்தில் ஆரம்பித்திருக்கிறார்கள். நாம் வெளிப்படும் இருப்போம், ஒரே அணியிலே வாக்களிப்போம், சிதற வேண்டாம். நம்ம எதுக்கு வாய்ப்பு அளிக்கணுமோ அதை கட்சிகளை சார்ந்து ஓட்டு போட்டுங்கன்னா அது சரி வராது. நம்ம கிறிஸ்துவர்களை மத சார்பற்ற அணிகளை வாக்களித்து வெற்றி செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்து இந்த ஏற்பாடுகளை செய்த பொறுப்பாளர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி செலுத்தி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிறந்த நாள் என்றால் இனிப்பு வழங்குவது மட்டுமல்ல, கேக் வெட்டுவதும் நம்முடைய பழக்கம். அவ்வாறு கிறிஸ்து பிறப்பை கொண்டாடும் இவ்வேளையில் நாம் அனைவரும் கேக் வெட்டி கிறிஸ்மஸ் தாத்தாவை இன்முகத்துடன் வரவேற்று பிறந்த நாள் கொண்டாடும் நமது இயக்கத்தின் 47வது வார்டு அவைத்தலைவர் பாஸ்டர் ஐயா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அவரோடு இணைந்து நாம் இந்த கிறிஸ்மஸ் கேக் வெட்டும் நிகழ்ச்சியை open sleigh. Jingle bells, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. A day or two ago, I thought I'd take a ride, and soon Miss Fanny Bright was seated by my side. The horse was lean and lank, misfortune seemed his lot. He got into a drifted bank and we got upset. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Now the ground is white, so grow it while you're young. Take the girls tonight and sing the sleighing song. Just get a bobtail nag, 240 for his speed. Then hitch him to an open sleigh and crack, you'll take the lead. Oh, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். அது
ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. அதை பூர்த்தி செய்ய ஆதாமை ஏவாளை உண்டாக்கினார். அவர்கள் மூலமாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் மூலமாக உலகம் ஜனங்களால் நிரப்பப்பட்டது. இன்றைக்கு கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கத்தின் சார்பில் இந்த நிகழ்ச்சியை நடத்த ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம், அந்த அடிப்படையில் ஒரே கிறிஸ்து ஒரே கிறிஸ்துவம். இன்றைக்கு அடுத்த வருஷத்தில் எலெக்ஷன் வர்றதுனால எல்லாரும் பயந்துருக்கிறாங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அந்த காலத்தில் பயத்தோடு இருந்தாங்க. இயேசு வந்த பிறகு வெற்றி கிடைத்தது. அதே நிலைமை இன்றைக்கு ஒருவேளை 2025 ஆண்டுகளுக்கு பிறகு நிலைமைகள் வந்தாலும் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்தால் நாம் பயப்பட தேவையில்லை. வெற்றி நமக்கு. கருணை கர்த்தர் நாமத்தை பயன்படுத்தலாமா? ஜோதிகளின் பிதாவே ஸ்தோத்திரமையா, ஆதிபிதா தெய்வமே ஸ்தோத்திரமையா. ஜோதிகளின் பிதாவே ஸ்தோத்திரமையா, ஆதிபிதா தெய்வமே ஸ்தோத்திரமையா. உம்மை துதிக்கிறேன், உம்மை புகழ்கிறேன், உம்மில் மகிழ்கிறேன், உம்மை உயர்த்துவேன். உம்மை துதிக்கிறேன், உம்மை புகழ்கிறேன், உம்மில் மகிழ்கிறேன், உம்மை உயர்த்துவேன். துதிகளின் பிதாவே ஸ்தோத்திரமையா, ஆதிபிதா தெய்வமே ஸ்தோத்திரமையா. துதிகளின் பிதாவே ஸ்தோத்திரமையா, ஆதிபிதா தெய்வமே ஸ்தோத்திரமையா. பெருமையும் ஒழுங்கின்மையும் மாற்றுகிறவரே, தண்ணீரின் மேலே அசைவாடுகிறவரே. பெருமையும் ஒழுங்கின்மையும் மாற்றுகிறவரே, தண்ணீரின் மேலே அசைவாடுகிறவரே. ஆழத்தின் இருளெல்லாம் நீக்குகிறவரே, ஆழத்தின் இருளெல்லாம் நீக்குகிறவரே. இல்லாததை இருக்கிறதாய் அழைக்கிறவரே, இல்லாததை இருக்கிறதாய் அழைக்கிறவரே. உம்மை துதிக்கிறேன், உம்மை புகழ்கிறேன். தம்பி என்ன செய்றேன்? உம்மில் மகிழ்கிறேன், உம்மை உயர்த்துவேன். உம்மை துதிக்கிறேன், உம்மை புகழ்கிறேன், உம்மில் மகிழ்கிறேன், உம்மை உயர்த்துவேன். ஜோதிகளின் பிதாவே ஸ்தோத்திரமையா, ஆதிபிதா தெய்வமே ஸ்தோத்திரமையா. ஜோதிகளின் பிதாவே ஸ்தோத்திரமையா, ஆதிபிதா தெய்வமே ஸ்தோத்திரமையா. கொடி என்னை செடியோடு இணைத்துக் கொள்பவரே, அதிக கணிதரும் சுத்தம் செய்பவரே. கொடி என்னை செடியோடு இணைத்துக் கொள்பவரே, அதிக கணிதரும் சுத்தம் செய்பவரே. உலகத்தை பல நாளே நிரப்ப செய்பவரே, உலகத்தை பல நாளே நிரப்ப செய்பவரே. ஏற்ற காலம் தீவிரமாய் செய்து முடிப்பவரே, ஏற்ற காலம் தீவிரமாய் செய்து முடிப்பவரே. உம்மை துதிக்கிறேன், உம்மை புகழ்கிறேன், உம்மில் மகிழ்கிறேன், உம்மை உயர்த்துவேன். உம்மை துதிக்கிறேன், உம்மை புகழ்கிறேன், உம்மில் மகிழ்கிறேன், உம்மை உயர்த்துவேன். ஜோதிகளின் பிதாவே ஸ்தோத்திரமையா,
ஆதிபித தெய்வமே ஸ்தோத்திரமையா, ஜோதிகளின் பிதாவே ஸ்தோத்திரமையா, ஆதிபித தெய்வமே ஸ்தோத்திரமையா, எந்த பலவீனத்தில் உதவி செய்பவரே, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவரே, எந்த பலவீனத்தில் உதவி செய்பவரே, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவரே, ஏற்றபடி வேண்டிக் கொள்ள உதவி செய்பவரே, ஏற்றபடி வேண்டிக் கொள்ள உதவி செய்பவரே, எனக்காய் பெருமூச்சோடு வேண்டுதல் செய்பவரே, எனக்காய் பெருமூச்சோடு வேண்டுதல் செய்பவரே, உம்மை துதிக்கிறேன், உம்மை புகழ்கிறேன், உம்மில் மகிழ்கிறேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை புகழ்கிறேன், உம்மில் மகிழ்கிறேன், உம்மை உயர்த்துவேன், ஜோதிகளின் பிதாவே ஸ்தோத்திரமையா, ஆதிபித தெய்வமே ஸ்தோத்திரமையா, ஜோதிகளின் பிதாவே ஸ்தோத்திரமையா, ஆதிபித தெய்வமே ஸ்தோத்திரமையா. நம்மளுடைய கிறிஸ்மஸ் விழாவை சிறப்பிக்க பாலக்கரை பகுதி செயலாளர் திரு ஜான் போசோ அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை கௌரவிக்கும் விதமாக அவருக்கு நம்மளுடைய ஏர்போர்ட் பகுதி பொறுப்பாளர் திரு புனிதா மேரி அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். கல்லை சிலையாக்குவது பல்லவ மன்னவனின் வழக்கம். நம் அனைவரையும் பரவசப்பட வைப்பது இச்சிறு பிள்ளைகளின் பழக்கம். இப்பொழுது நடனமாட வருபவர்கள் 48வது வார்டு பகுதி பிள்ளைகள் ஜென்சி வின்சி சார்பின் அன்புடன் அழைக்கிறோம் மேடைக்கு. ராத்திரியில் சூரியன் தானோ திருத்து வேளையில் பேரொழிதானோ கொட்டும் பனி நேரத்தில் பூமகன் தானோ பெத்தலையின் முன்னணையில் பாலகன் அம்மா எங்கோ சந்தோஷம்
இந்த சின்ன பிள்ளைங்க ஒரு அழகா பாட்டு டான்ஸ் ஆடுறாங்க. எல்லாரும் கை தட்டலாமே. நல்லா நல்லா சூப்பர் சூப்பர் நல்லா கை தட்டுமே. ஜோரா அருமை. இந்திசை கீதங்கள் பாட நம்முடைய புனித அருளானந்தர் ஆலய பிரதர் ராஜா குழுவினர் வந்து பாட இருக்கிறார்கள். விஞ்சோதி மின்னவாழ்தூதர் பாடலை மீட்க பிறந்த தோழமான் வயலின் படியிலே தேவன் மனிதனான விஞ்சோதி மின்னவாழ்தூதர் பாட நம்மை மீட்க பிறந்தார். ஏழை கோலமாய் மரியின் மடியிலே தேவன் மனிதனான. Merry Merry Christmas, Happy Happy Christmas, Merry Merry Christmas, Happy Happy Christmas. இவ்வுலகில் பாவமெல்லாம் போகவே உன்னை விட்டு மண்ணில் வந்தார் தேவனே. இவ்வுலகில் பாவமெல்லாம் போகவே உன்னை விட்டு மண்ணில் வந்தார் தேவனே. உலகாலும் இம்மானுவேலரே உன்னாமம் அதிசயமானதே போற்றி பாடுவோமே. உலகாலும் இம்மானுவேலரே உன்னாமம் அதிசயமானதே போற்றி பாடுவோமே. Merry Merry Christmas, Happy Happy Christmas, Merry Merry Christmas, Happy Happy Christmas. மீட்பர்களும் வணங்கி புல்லறையில் பாரதனை துதிக்கவே ஞானிகளும் மீட்பர்களும் வணங்கி புல்லறையில் பாலகனை துதிக்கவே நம்பிக்கை நட்சத்திரம் ஒளி வீசவே ரட்சிப்பை தந்தாரே நம் இயேசுவே மகிழ்ந்து பாடுவோமே. நம்பிக்கை நட்சத்திரம் ஒளி வீசவே ரட்சிப்பை தந்தாரே கிறிஸ்துவே மகிழ்ந்து பாடுவோமே. மின்ஜோதி மின்னவாழ்தூதர் பாட நம்மை
பிறந்தார். ஏழை கோலமாய் மறியின் வழியிலே தேவன் மனிதரானார். மறுமொழி மின்னவால் தூதர் பாட நம்மை மீட்க பிறந்தார். ஏழை கோலமாய் மறியின் வழியிலே தேவன் மனிதரானார். மரி மரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ். மரி மரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸை பற்றி நமக்கு எடுத்துக்கூற வருகின்றன நாடக வடிவில் பிரதீப் குழுவினர். அடாடாடாடாடாடா, என்ன அழகா விழா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. என்ன அழகா மைக் செட்டெல்லாம் கட்டியிருக்காங்க. எவ்வளோ அழகா லைட்டெல்லாம் போட்டிருக்காங்க. ஏங்க வெள்ளை சட்டை போட்டாரா அந்த பயலை பார்த்தீங்களா? பார்க்கலையா? அண்ணா அண்ணே வேஸ்ட் தானே அந்த பயலை பார்த்தீங்களா? பார்க்கலையா? ஏமோ சோப்பு செல்லக்காரம்மா அந்த பயலை பார்த்தீங்களா? பார்க்கலையா? தம்பி 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 ப்ளூ கலர் சட்டை போட்ட தம்பி அந்த பயலை பார்த்தீங்களா? பார்க்கலையா? தம்பி 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 அந்த பயலை பார்த்தீங்களா? யாருக்கா? உன் தம்பியவா? அடச்சி என் புருஷனை தான் கேட்டேன். புருஷனையா? புருஷனுக்கு மரியாதையா பாரு. என்னது மரியாதையா? என் புருஷனுக்கு நான் கொடுக்குற மரியாதை மாதிரி இந்த ஜில்லாவில் ஒருத்தர் கூட கொடுக்க முடியாது. நீ என்ன பண்ணுறேன்னா அவர் பொண்டாட்டி நான் தான் ஜோஸ்பேனு 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 கூப்பிட்டேன் மட்டும் சொல்லிடு. என்ன 3 ஜோஸ்பினா? அடச்சி ஒரு ஜோஸ்பின் தாயா. அவரை பார்த்தா ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னு தேடிட்டு இருக்கேன்னு சொல்லு. எனக்கு தலைக்கு மேல வேலை கிடக்கு. சரிக்கா, நான் வர்றேக்கா. சின்ன குட்டி நாத்துனா சில்லறைய மாத்துனா, சின்ன குட்டி நாத்துனா சில்லறைய மாத்துனா, குன்னக்குடி போற வழியில் குடும்பம் பூரா ஏத்துனா, சின்ன குட்டி நாத்துனா சில்லறைய மாத்துனா. போடுறா பிரேக். ஐயோ இதா பிரேக். பிடிக்காத லாரி என்ன ஆகும்? மரத்துல போய் போதும். அந்த மாதிரி தான் மனிதனோட வாழ்க்கையில பிரேக்க இந்த காலில் வச்சிருக்காங்க. இந்த கால் தட்டு தடுமாறாம நேர் வழியில போனா வாழ்க்கை சுபிச்சோம். இதே கால் குறுக்கு வழியில போனா பிரேக் பிடிக்காத லாரிக்கு ஏற்பட்ட நிலைமை தான். ஐயா ராசா கல்யாணமே வேணான்னு ஒத்த காலில் நின்னேன். ஏ இன்னொரு காலில் என்ன சொரிசரங்கா? இங்க என்ன செய்வனையா வச்சிருக்காங்க? விட்டானா எங்க அப்ப சொந்த விட்டுடக்கூடாதுன்னு ஒரு பொண்ணை எனக்கு கட்டி வச்சான். ஊர்ல எவ்வளவோ பேருக்கு எவ்வளவு நல்ல நல்ல பொண்டாட்டி, அழகான பொண்டாட்டி எல்லாம் கிடைச்சிருக்காங்க. எனக்குன்னு வந்து வாச்சிருக்காளே. ஏப்பா அவளுக்கு என்னப்பா? எங்கங்க காலையில அந்த 3வது அக்கா வீட்டுக்கு போய் புறணி பேசுறா, மதியானம் இங்க இருந்து 2வது வீடு தள்ளி போய் புறணி பேசுறா, நைட்டு பின்னாடி இருக்கிற வீட்டுக்கு போய் புறணி பேசுறா. இருந்தாலும் ஒரு விஷயத்துல என் பொண்டாட்டி அடிச்சுக்கவே முடியாது. எதுலப்பா? சாயந்தரம் நான் வேலை முடிச்சு வரும்பொழுது தலைய புடவை கட்டி தலை நிறைய பூ வச்சுட்டு எனக்காக வாசல்ல காத்திருப்பா. அவ்வளவு ஆமா, என்ன பார்த்ததும் விருட்டுன்னு உள்ள போயிருவா. அவ்வளவு பயம். ஆமா ஆமா, உள்ள ஒரு சேர் இருக்கும், அது மேல உட்காந்துக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு என்ன பார்த்து அப்படியே முறப்பா. அத பார்த்த உடனே எனக்கு வரும் கோபம். அப்படியே அந்த சேரை எடுத்து தலையில தூக்கி போட்டு அடிச்சு உடைச்சிருப்பியே. இல்ல பேசாம நான் கீழே உட்காந்துருவேன். இவ்வளவு மரியாதை கொடுக்குறேன்ல, என் பொண்டாட்டி எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறான்னு நீ பாக்குறியா? இல்ல, நீ பார்த்துதான் ஆகணும். இப்ப நான் என் புகுப்புறேன், என் பொண்டாட்டி எப்படி மரியாதை கொடுக்குறான்னு பாரு. அடியே ஜோஸ்பேன், எங்கப்பா ஓடுற? என்னங்க ஏண்டாங்கிறாங்க? உன் காதுல ஏண்டான்னு விழுந்துச்சா? உன் காதல மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்க காதலையும் ஏண்டான்னு தான் விழுந்திருக்கும். அது ஏண்டா இல்லப்பா, அந்த கதையை சொல்றேன் கேளு. என் பொண்டாட்டியை நான் கல்யாணம் பண்ணும் போது சீர்வரிசையா நிறைய ஜாமான் கொடுத்தாங்க. அதுல ஒரே ஒரு பித்தளை அண்டா இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு ஏழை ஒருத்தவன் ஒடியாந்து ஐயா கஷ்டம்னா, நானும் என் பொண்டாட்டிக்கு தெரியாம அந்த பித்தளை அண்டா அவ தூக்கி கொடுத்து விட்டேன்.
அது என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு. அண்டாவை கொண்டு வரியா இல்லையான்னு என்னை போட்டு மிதிச்சா. இப்போ வரைக்கும் கொடுக்கல. அதுல இருந்து என்ன பார்க்கும் போதெல்லாம் ஏண்டா ஏன் அண்டா ஏன் அண்டா ஏன் அண்டா அப்படின்னு கூப்பிடுறான். அதுதான் உன் காதல ஏண்டான்னு விழுந்துச்சு. சொந்த வீட்டு பிரச்சனையிலேயே நான் தலையிட மாட்டேன். அடுத்த வீட்டு பிரச்சனை நான் தலையிட்டேன் பாரு. என்னை எதாலதான் அடிக்கணும்னு எனக்கே தெரியல. எப்பா என்னை ஆள விடுப்பா, நான் வர்றேன். ஆனா பாவி, நான் தான் என் பொண்டாட்டிக்கு பயப்படுறேன்னா வரவன் போறவன்லாம் என் பொண்டாட்டிக்கு பயப்படுறான். அடியே ஜோஸ்பின், இப்ப நீ வரியா இல்ல நான் உள்ள வரட்டுமா? அடாடாடாடாடாடா, இந்த பகல் பிச்சைக்காரன் தொல்லை தாங்க முடியலப்பா. என்னது பகல் பிச்சையா? ராத்திரில தான் வந்து தொல்லை பண்றானுங்கன்னா பகல்லையும் வந்து தொல்லை பண்றானுங்க. இவனுக்கு எவ்வளவு எகத்தால இருந்தா எவ்வளவு ஏத்த இருந்தா அடியே ஜோஸ்பின் கூப்பிடுவான். அவன ஏண்டி நான் என்ன பகல் பிச்சைக்காரனா? ஏங்க நீங்களா? எனக்கு என்ன ஏத்தமா? ஐயோ உங்களை சொல்லலங்க. எனக்கு என்ன எகத்தாளமா? ஐயோ உங்களை சொல்லலங்க. உன்ன இப்ப என்ன பண்றேன் பாரு. புருஷனை இழுத்து போட்டு அடிக்கிறானே அடிக்கிறானே அடிக்கிறானே. இருடி, நான் தான் இன்னும் அடிக்கவே இல்லையே. இல்ல எப்படியும் அடிக்க போறீங்கல்ல. ஆஹா, இப்பெல்லாம் பொம்பளைங்க ரொம்ப உஷாராயிட்டாங்க. அடிக்கிறதுக்கு முன்னாடியே கத்திடுறது, நம்மளை அடிக்க விடாம பண்ணிடுறது. பண்ணுங்க பண்ணுங்க. என்னங்க என்னடி இவ்வளவு சந்தோஷமா கூப்பிடுற? நேத்து தானே புடவை கடையில ஒரு பெரிய மொய் எழுத வச்ச, மறுபடியும் ஏதாவது வேணுமா? அட அது இல்லங்க, நம்ம பையன் வெளிநாட்டுக்கு படிக்க போயிருக்கான்ல. ஆமா, நல்லபடியா பரிசை எழுதி முடிச்சுட்டானா. அவனோட பேச்சுல இவன் தான் அதிக மார்க் எடுத்திருக்கானா. அப்படியா? அதனால அங்கேயே ஒரு கம்பெனில வேலையும் கிடைச்சிருச்சாங்க. ஐயோ, என்னங்க அவசர குண மாதிரி ஐயோன்னு சொல்றீங்க? இல்ல, இவ்வளவு நாள் பிரிஞ்சு இருந்தோம், படிச்சு முடிச்சுட்டு நம்ம கூட இருப்பான்னு பார்த்தேன். அவன் ஏன் பிள்ளைங்க, நான் படிக்கத்தான் இங்க வந்தேன், இந்தியாவில் தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டானா. அது மட்டும் இல்லை, நம்ம திருச்சியில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்க எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டானா. இனிமே நம்ம கூட தான் இருக்க போறானா. வர கிறிஸ்மஸுக்கு வீட்டுக்கு வந்துடுறேன், கூட என் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டான். அதனால வரவேற்பெல்லாம் தடப்புடலாம் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. என்னது, என் புள்ள வரானா? ஐயோ, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, இப்ப என்னடி பண்றது? நீங்க ஒன்னும் பண்ண வேணாம், நான் சொல்றத மட்டும் கேளுங்க போதும். இவ்வளவு நாள் அதை தானே பண்றேன். நீங்க முதல்ல போய் கிறிஸ்மஸ்க்கு மத்தியானம் நண்டு கிரேவி, வஞ்சர மீன் வறுவல், மட்டன் பிரியாணி, சிக்கன் சுக்கா, தந்தூரி சிக்கன் இதையெல்லாம் செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணிருங்க. இதோ உடனே சொல்லிடுறேன். மட்டன் சுக்கா மரியான். இதோ வந்துட்டேங்கய்யா. அம்மா சொன்ன ஐட்டம் எல்லாம் கிறிஸ்மஸ்க்கு தயாராயிரணும். என்னங்க என்ன, நம்ம வீட்டை இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜில புதுசா வெள்ளை அடிக்கணும். இதோ ரெடி பண்ணிடுறேன். பெயிண்டர் பெர்ஜித். இதோ வந்துட்டேங்கய்யா. கவலையே போடாதீங்க, வீட்டையே வாட்டர் ப்ரூஃப் பண்ண மாதிரி கலர் கலரா வெள்ளை அடிச்சு அசத்திடு. ஏங்க சொல்லுடி. வாசல்ல இருக்க தோட்டத்துல புதுசு புதுசா செடி நட்டு புதுசு புதுசா பூவெல்லாம் வளர்க்கணுங்க. இதோ உடனே செஞ்சிடுறேன். கார்டன் கஜேந்திரா. ஐயா வந்துட்டேன், கவலையே படாதீங்க. நம்ம கிளைமேட்டுக்கு வளர்ற மாதிரி புதுசு புதுசா பெங்களூர் பூச்செடிகளை வாங்கி ஐயா வர அன்னைக்கு பூக்குற மாதிரி வளர்த்துடுறேன். என்னங்க ஏண்டி பக்கத்துல தானே இருக்கேன், பயமா இருக்குடி. நம்ம பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றதுனால அவங்க எல்லாம் அசந்து போற மாதிரி எல்லாருக்கும் ஒரு கிறிஸ்மஸ் கிஃப்ட் ரெடி பண்ணிடணுங்க. சூப்பர் பஜார் சுல்தான். சலாம் அலைக்கும் பாய். நேற்று தான் நம்ம பஜார்ல கிறிஸ்மஸ்க்காக புது புது ஐட்டம்லாம் வந்துச்சு. எத்தனை வேணும்னு சொல்லுங்க, கொண்டாந்து அசத்திடுவோம். நீ சொன்ன மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன்.
என்னங்க, இந்த வருஷம் நம்ம பங்கு திருவிழாவுக்கு அன்னதான செலவு பூரா நாம ஏத்துக்கலாங்க. கண்டிப்பா செஞ்சிடலாம். எப்ப பையனை பாப்பேனோ அது வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. சரி சரி, எல்லாரும் வாங்க, நமக்கு நிறைய வேலை இருக்கு. வாங்க வாங்க போலாம். ஹலோ நண்பர்களே, வாங்க சின்னையா, வாங்க சின்னையா. உங்களை பார்க்க பெரிய அம்மாவும் ஐயாவும் காத்துட்டு இருக்காங்க. நீங்கள் வீட்டுக்கு போலையா இன்னும்? நான் இன்னைக்கு காலையில் தான் வெளிநாட்டிலேருந்து வந்தேன். வந்தோடனே எங்கள் அப்பா அம்மாவை கூட பார்க்கல, உங்களை பார்க்க தான் வந்தேன். ஏன் தெரியுமா? இல்லைங்கய்யா, நீங்கள் வெளிநாட்டிலேருந்து பல வருஷம் கழித்து வந்திருக்கீங்க. நீங்கள் முதல்ல உங்கள் அப்பா அம்மாவை தானே பார்க்கணும். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இன்னைக்கு கிறிஸ்மஸ் விழா. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரேன்னு எங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னேன். அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, வெளிநாட்டிலேருந்து யாரையோ கூப்பிட்டு வரேன்னு நினைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு என்னுடைய கிறிஸ்மஸ் நண்பர்கள் எங்கள் வீட்டுக்காக உழைச்ச நீங்கள் 4 பேரும் தான். நாங்கள் எப்படிங்க ஐயா உங்கள் வீட்டுக்கு வர முடியும்? அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் தெரிஞ்சா ரொம்ப மன வருத்தப்படுவாங்க ஐயா. நாங்கள் உங்கள் வீட்டுக்கு எப்படிங்க வர முடியும்? நீங்களாம் எந்த ஊரில் இருக்கீங்க? இந்த ஊரில் கிறிஸ்தவ நல்லெண்ணெய்க்கும் சமத்துவம் சகோதரத்துவம் கோலை வச்சு பணி செய்கிற ஊர். அந்த ஊரில் நீங்களாம் இருந்துக்கிட்டு ஒரு சமத்துவமாக சகோதரத்துவமாக வாழலான்னு கூப்பிடுறேன், வராமல் இருக்கிறீங்களே. இங்கே பாருங்கள், நீங்கள் எந்த காரணமும் சொல்லக்கூடாது. இன்னைக்கு மதியானம் நல்ல ட்ரெஸ் போட்டு ரெடியாக நிற்கணும். நான் கூப்பிடும்போது என் வீட்டுக்கு வந்துடணும். சரியா? 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 சரிங்க. பத்து மணிக்கெல்லாம் வரேன்னு சொன்னான், இன்னும் காணோம். காலையில் பூசைக்கு போய் ஒரு நன்றி பூசையும் வச்சுட்டு தான் வந்தேன். எப்போ வருவானோ தெரியலையே. அம்மா நல்லா இருக்கீங்களா? செல்லா, டேவிட்டு நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கம்மா. எங்கம்மா அப்பா? Hi my dear Challa, my dear son, how are you? ஐயோ கர்மம், பையன் பக்கத்துல இருக்கான். என் அன்பு மகனே, மகனே நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கான்ப்பா. என் மகன் வந்த நேரம் யார் வீட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறது? ஐயோ, முதல்ல கண்ணாடியை கலட்டுங்க, இது பகல் நேரம். டேவிட், எங்க வெளிநாட்டிலேயே ஒரு வெள்ளைக்காரியை கட்டிக்கிட்டு எங்களை எல்லாம் மறந்துடுவியோன்னு பயந்தே போயிட்டேன்ப்பா. நல்ல வேலை திரும்பி வந்துட்ட. ஆமா, எங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணா? இத கூப்பிடுறமா? மட்டன் மரியான், கார்டன் கஜேந்திரா, சூப்பர் பஜார் சுல்தான், பெயிண்டர் பெட்ஜித், எல்லாரும் வாங்க, உள்ள வாங்க. சங்கடப்படாதீங்க, நீங்க தான் இந்த வருஷம் என்னோட கிறிஸ்மஸ் நண்பர்கள். டேவிட், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இவங்க எல்லாம் நம்ம வீட்டு வேலைக்காரங்க. யார் யாரை எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும், புரியுதா? அட என்னங்க நீங்க, நம்ம சொன்னா தம்பி கேட்டுக்க போகுது. தம்பி, இவங்களை சரிசமமா வச்சுக்கிறோன்னு கோயில்லையும் பொதுக்கூட்டங்கள்லையும் நம்ம பேசிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா நம்ம கூட சமமா உட்கார வச்சோன்னா தலைக்கு மேல ஏறிடுவாங்க. அம்மா, நாம இன்னைக்கு என்ன விழா கொண்டாடுறோம்? கிறிஸ்துமஸ் விழா. இயேசு கிறிஸ்து பெரிய அரண்மனையில் பிறந்து ஒரு பேரரசனா வாழல, சாதாரண ஏழைகள் குடியிருந்த மாட்டுக்கொட்டையில தான் பிறந்தார். அவர் ஒரு யூதனா இருந்தும் அன்னைக்கு சமுதாயத்துல ஒடுக்கப்பட்டவன்னு சொல்லப்பட்ட சமாரிய பெண்ணுகிட்ட தண்ணி வாங்கி குடிச்சாரு. அந்த பெண் தான் வரலாற்றிலே முதல் நற்செய்தியாளரா மாறினாங்க. இயேசுநாதர் ஒரு இடத்துல கோவப்பட்டாரு. ஏன்னு தெரியுமா? கோயில்ல உட்காந்து வியாபாரம் பண்ணாங்க, அது அவருக்கு பிடிக்கல. அது மட்டும் காரணம் இல்லப்பா, அவங்க வியாபாரம் பண்ண இடம் ஏழைகளும்
ஒதுக்கப்பட்டவங்களும் உட்கார்ந்து ஜெபம் பண்ற இடம். அந்த இடத்த ஆக்கிரமிச்சிட்டாங்களேன்னு தான் அவர் அவ்வளவு கோவப்பட்டார். இப்படி தான் வாழ்நாள் முழுவதும் ஏழைகளையும் ஒதுக்கப்பட்டவர்களையும் நேசிச்சு நாமளும் அப்படித்தான் வாழணும்னு சொன்னாரு. அதனால என்னோட கிறிஸ்மஸ் நண்பர்களோட சேர்ந்து நாம் இந்த விழாவை கொண்டாடுறது போதும்னு இருந்துட்டோம். ஆனா இறைவார்த்தைய வாழ்வாக்குறவங்க தான் உண்மையான கிறிஸ்தவங்கன்னு நீ சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டோம்ப்பா. மகனே, ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேனே. உனக்கு பொண்ணு கொடுக்க நம்ம சாதி சனத்துல பணக்காரங்க நிறைய பேர் தான் பொண்ணோட போட்டோவை அனுப்பியிருக்காங்க. நீ உடனே பார்த்து உனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு செலக்ஷன் பண்றியோ அவளையே உனக்கு கட்டி வச்சிடுறோம். என்னது பொண்ணா? அம்மா, இறைமகன் இயேசு என்ன சொன்னாருன்னா, தம்பி 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 இறைமகன் இயேசு எது சொன்னாலும் நல்லதை தான் சொல்லியிருப்பாரு. அதை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். நீ ஏதோ முடிவு பண்ணிட்ட, தயவு செய்து சொல்லிடு, நாங்க தலையாட்டிடுறோம். அப்பா, நான் வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனது. என் பிளட் குரூப்பு ஏபி நெகட்டிவ், ரொம்ப ரேர் குரூப். நீங்களும் எங்கெங்கேயோ அலைஞ்சிங்க, பிளட் கிடைக்கல. அப்ப எனக்கு யார் பிளட் கொடுத்தா? நம்ம அருக்காணி தான். அருக்காணி ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இது வரைக்கும் 21 தடவை பிளட் டொனேட் பண்ணிருக்கா. மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அவளை விட வேற யாரு என்ன நல்லா பார்த்துக்க முடியும்? நீ சொல்றது சரிதான்ப்பா. எங்க நம்ம மருமகளை வீட்டுக்கு கூப்பிடலையா? இத கூப்பிடுறேன். அருக்காணி, மை டார்லிங் அருக்காணி. இதோ வந்துட்டேன்ப்பா. ஏமா மருமகள இவ்வளவு நேரம் வெளியவா நின்ன? இல்ல அத்தை, இப்பதான் வந்தேன். எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ற டியூட்டி. யாரையும் விட்டுறக்கூடாதுல்ல, ரொம்ப கவனமா ஃபில்அப் பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட்மா. என் மகன் ஆசைப்பட்ட மாதிரி இந்த கிறிஸ்துமஸ் விழாவை எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடிடுவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ். Dashing through the snow in a one-horse open sleigh, o'er the fields we go, laughing all the way. Bells on bobtail ring, making spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight! Oh, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh! Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh! எண்ணங்கள் தான் நம் வாழ்வை மாற்றும். வண்ணங்கள் நம்மில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஏற்ற தாழ்வுகளை அகற்றி குடும்பமாய் வாழ நம் குடும்பங்களையும் நாம் நினைத்து பார்ப்போம். அடுத்ததாக நம்மை கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கத்தை ஒரே குடும்பமாய் வழிநடத்தி கொண்டிருக்கும் நம் பாசமிகு அண்ணன் மாவட்ட செயலாளர் திரு ஐ புஷ்பராஜ் அவர்களை தலைமை உரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாம் அல்ல இறைமகன் இயேசு கிறிஸ்துவை வணங்கி இந்த மாபெரும் மேடையிலே, இந்த மாபெரும் அரங்கிலே நானும் நீங்களும் இங்கு அமர்ந்திருக்கிறோம் என்றால், இந்த கலை நிகழ்ச்சி மற்றும் கிறிஸ்மஸ் விழாவை நடத்துகிறோம் என்றால், கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பாக அனைத்து கிறிஸ்தவர்களையும் ஒருங்கிணைத்து, அனைத்து திருச்சபைகளையும் ஒருங்கிணைத்து கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை சென்னையிலே உருவாக்கி இன்றளவும் சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கின்ற, வழிநடத்துகின்ற பாசத்துக்குரிய எங்களுடைய தலைவர் திருமிகு இனிகோ இருதயராஜ் அவர்களை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். தொடர்ந்து திருச்சி மாவட்டத்திலே கடந்த 2018ஆம் ஆண்டு தொடங்கின நாளிலிருந்து இன்று வரை இன்றளவிலும் திருச்சி கிழக்கு, மேற்கு, மணப்பாறை தொகுதியிலே நமது இயக்கம் சிறப்பாக செயல்பட்டு தமிழகத்திலே, தமிழ்நாட்டிலே
ஒரு சிறந்த மாவட்டமாக தலை சிறந்து விளங்குகிறது என்றால் அதற்கு நாம் ஒவ்வொருவரும் தான் காரணம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த அன்பான நேரத்திலே, இனிமையான நேரத்திலே, திருச்சி கிறிஸ்துவ நல்லிணக்கத்தின் திருச்சி கிழக்கு மாவட்டத்திலே திருச்சி கிழக்கு தொகுதியில் மிக சிறப்பாக ஏர்போர்ட் பகுதியில் கிறிஸ்மஸ் விழாவை சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற பகுதி அவைத்தலைவர் திருமதி டி தாய்மரீஸ் அவர்களையும், தொடர்ந்து இந்த விழாவிலே சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கின்ற மாவட்ட அவைத்தலைவர் ஐயா திருமிகு டி ஜேக்கப் அவர்களையும், மாவட்ட பொருளாளர் எஸ் ஞானப்பிரகாசம் அவர்களையும், மாவட்ட செய்தி தொடர்பாளர் திரு பி தன்ராஜ் அவர்களையும், மாவட்ட துணை செயலாளர் திரு ஆர்.ஏ. லூயிஸ் அவர்களையும், திருச்சி கிழக்கு, மேற்கு, மணப்பாறை என்ற 3 தொகுதியை பிரித்து திருச்சி கிழக்குக்கு மட்டும் ஒருவரை நியமித்து அதை 4 பகுதிகளாக பிரித்து அதை 23 வார்டுகளாக பிரித்து இந்த 23 வார்டுகளை உள்ளடக்கிய 4 பகுதியிலையும் ஒரு தட்டி கொடுத்து அரவணைத்து ஏற்ற இறக்கம் சரி செய்து வழிநடத்தி கொண்டு வருகின்ற பாசத்துக்குரிய என்னுடைய தம்பி என்றே சொல்லலாம், பாசத்துக்குரிய கிழக்கு தொகுதி செயலாளர் திரு ஏபி கனகராஜ் அவர்களையும், இந்த விழாவிற்கு வருகிறேன் என்று சொல்லி கொஞ்சம் காலதாமதமாயிடுச்சு, இருந்தாலும் வரேன் என்று காரில் வந்து கொண்டிருக்கின்றார் மாநில இளைஞரணி செயலாளர் திரு எஸ் அடைக்கலாஜ் அவர்களையும், தொடர்ந்து இந்த விழாவிற்கு சிறப்பாக வந்திருக்கின்ற மாவட்ட துணை அவைத்தலைவர் பாஸ்டர் எஸ்.எம். ஸ்டீபன் அவர்களையும், மாவட்ட பெந்தோகோஸ்தே துணை அமைப்பாளர் ரெவரண்ட் பாஸ்டர் ஜெயரத்னம் அவர்களையும், மாவட்ட டிஎல்சி அமைப்பாளர் திரு டோக் ஷெப்பர்ட் அவர்களையும், நமக்கு ஆசிரியரை வழங்கி பாடல் பாடி நம்மை மகிழ்வித்த புனித அருளானந்தர் பங்குத்தந்தை அருள்பணி புலேமன்ராஜ் அவர்களையும், அதே வேளையிலே டிஎல்சி சபையை சார்ந்த சபை குரு சுந்தரம் இயேசுராஜ் அவர்களையும், கேரல்ஸ் பாடிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் வந்து கலந்துக்கிறோம் சொன்ன சிஎச்ஐ சர்ச் ரெவரண்ட் கிருபாகரன் அவர்களையும், மாநில செயற்குழு உறுப்பினர் எஸ் பிரான்சிஸ் சேவியர் அவர்களையும், மாவட்ட ஐடி விங் செயலாளர் செல்வி ஜூலி அவர்களையும், இயக்கத்தின் மூத்த நிர்வாகிகள் திருமதி எஸ் மேரி சந்திரா, திருமதி டபிள்யூ சோபியா அவர்களையும், மார்க்கெட் பகுதி செயலாளர் திரு எக்ஸ் ஆல்பர்ட் மற்றும் மார்க்கெட் பகுதி நிர்வாகிகளையும், மணப்பாறை தொகுதி செயலாளர் எஸ் மைக்கேல் ஆல்பர்ட், வையம்பட்டி மத்திய ஒன்றிய செயலாளர் திரு மரியராஜ், வையம்பட்டி வடக்கு ஒன்றிய செயலாளர் திரு இன்னாசியார், மணப்பாறை ஒன்றிய செயலாளர் திருமதி ஜெனிஃபர் மேரி, வையம்பட்டி தெற்கு ஒன்றிய துணை செயலாளர் திருமதி பவுலின் அவர்களையும், மேலும் தொடக்கமாக பரதநாட்டியம் ஆடிய சிறுமியையும், தொடர்ந்து டான்ஸ் ஆடிய மகளிரையும், எனக்கு முன்பாக மிக அழகாக நல்ல நாடகம் கிறிஸ்துவ நல்லிணக்கத்தின் கருத்துக்களை நாங்கள் எல்லோரும் தாரக மந்திரமாக ஒரே கிறிஸ்து ஒரே கிறிஸ்தவம் என்று தான் சொல்வோம். அதை ஒரு நாடக பாணியிலே கொண்டு வந்து நாங்கள் எல்லோரும் சமம், நாங்கள் எல்லோரும் ஒன்று என்று மிக அற்புதமாக நடத்தி காட்டிய 48வது வார்டு கிளமன் வட்ட செயலாளர் ஏற்படுத்திய அந்த நாடக குழுவினருக்கு நாம் இப்பொழுது கைத்தட்டி நாம் அவர்களை பாராட்டு தெரிவிப்போம். இந்த மகிழ்ச்சியான சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்த, ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்த பகுதி செயலாளர் தனரன் அவர்களையும், அவரோடு இணைந்து பணியாற்றிய வட்ட செயலாளர்கள் ஜெயராஜ் நெல்சன், ஸ்டாலின் சேவியர், அமலன் ஆரோக்கியம், எட்வர்ட் அருள்ராஜ், கிளமண்ட் ஆண்டனி, ஆரோக்கியநாதன், ஸ்டீபன் சகாயராஜ் உள்ளிட்ட அனைவரையும், பகுதி நிர்வாகிகள், வட்ட நிர்வாகிகள், எல்லா நிகழ்வுகளையும் தொகுத்து வழங்கிய நகோமி அவர்களையும், அதோடு ஆரம்பத்திலே நம்ம வரவேற்பை வழங்கி அதோடு தொடர்ந்து பொன்னாடை வழங்கிய நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கிய மங்கள ஷீலா அவர்களையும், இன்னும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து கொடுத்த ஒவ்வொருவரையும்
குறிப்பாக நன்றி சொல்ல வேண்டும் என்றால் பாஸ்டர் இயேசு பிள்ளை, ஐயா பேர் இயேசு பிள்ளை தானே, இயேசுவின் பிள்ளை. இந்த நிகழ்வு ஆரம்பித்த நாளிலிருந்து கூடவே ஒரு சின்ன பிள்ளை மாதிரியே எல்லோரோடையும் பழகி ஊக்கப்படுத்தி ஒவ்வொருவரும் ஊக்கப்படுத்தி இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொடுத்திய அவைத்தலைவர் அவர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும், யாராவது என்னை விட்டுருந்தா பரவாயில்ல, ஒவ்வொருவருக்கும் என்ட்ரன்ஸில் உட்காந்து ரிசப்ஷனில் உட்காந்து பேர் எழுதுனாங்க. இந்த மைக் சிஸ்டம் செஞ்சுருக்கிறாரு, நமக்கு வீடியோ எடுத்திருக்கிறார் ஆனந்த், கீழே உணவு ஏற்பாடு செய்த எல்லோரையும் கிறிஸ்துவ நலத்தின் சார்பாக வாழ்த்தி வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். அருமையான விழா, கிறிஸ்மஸ் விழா. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டாட வேண்டிய விழா. இதில் அதிகம் பேச வேண்டிய நேரமில்லை. கிறிஸ்மஸ் என்றாலே பகிர்வு. அந்த பகிர்வை நாங்கள் இங்கே கண்டுகளித்தோம். தொகுதி செயலாளர் பேசின அவர் உரையிலே சொன்னார், கடந்த வாரம் நாங்கள் மார்க்கெட் பகுதியிலே கொண்டாடினோம், அடுத்த நாள் நாங்கள் டிஎல்சி பள்ளியிலே மேற்கு தொகுதியிலே கொண்டாடினோம், இன்று 3வது நிகழ்வாக இங்கு ஏர்போர்ட் பகுதி கொண்டாடுகிறோம், நாளை பாலக்கரை பகுதியிலே கொண்டாட இருக்கிறோம், 5வது நிகழ்வாக மணப்பாறையிலே 21, 22, 23, 24 4 நாட்கள் கொண்டாட இருக்கிறோம். எல்லாம் கிறிஸ்மஸ் நிகழ்வு தான். பகிர்வு, நமக்கு இருக்கிறத எடுத்து கொடுப்போம். உண்மையிலே நான் இந்த பகுதி செயலாளர், பகுதி அவைத்தலைவர், வட்ட செயலாளர் மறுபடியுமாய் பாராட்டுகிறேன். எல்லோரும் கைத்தட்டலும். முயற்சி எடுத்து, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குங்க, வசூல் பண்ண முடியல, யார்கிட்டையும் வெளியே கேட்காதீங்க, இறைமகன் இயேசு கிறிஸ்து வழி நடத்துவார். நான் உங்கள்கிட்ட அதான் பேசினேன். ஐயோ பயப்படாதீங்க, கண்டிப்பாக வழி நடத்துவார். மிக அருமையான நிகழ்வை கொடுத்துருக்குறாங்க. இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொடுத்த ஒவ்வொருவருக்கும் மீண்டுமாய் நன்றி சொல்லி, கிறிஸ்மஸ் என்றாலே பாடல் தான். நானும் ஒரு பாட்டு பாடி முடிச்சிடுறேன். எல்லாரும் பாடினாங்க, நானும் ஒரு பாட்டு பாடி முடிச்சிடுறேன். எனக்கு ஆசை தான், எந்த பாட்டு பாடலான்னு எனக்கும் தெரியல. ஏற்கனவே ஒரு பாட்டு பாடினேன், இருந்தாலும் மறுபடியும் நான் பாட்டை எடுக்கிறேன். எனக்கு இந்த பாட்டு வந்திருக்கு, ஏற்கனவே பாடின பாட்டு, இருந்தாலும் மறுபடியும் நான் பாடி மகிழ்விக்க விரும்புகிறேன். காரிருள் வேளையில் கடுங்குளிர் நேரத்தில் ஏழையின் கோலமதாய் பாரினில் வந்த மன்னவனே உந்தன் மாதயவே தயவு. காரிருள் வேளையில் கடுங்குளிர் நேரத் ஏழையின் கோலமதாய் பாரினில் வந்த மன்னவனே உந்தன் மாதயவே தயவு. விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே, விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே, வீற்றிருக்காமல் மானிடனானதுன் மாதயவே தயவு. வீற்றிருக்காமல் மானிடனானதுன் மாதயவே தயவு. காரிருள் வேளையில் கடுங்குளிர் நேரத்தில் ஏழையின் கோலமதாய் பாரினில் வந்த மன்னவனே உந்தன் மாதயவே தயவு. அன்புக்குரியவர்களே, நம்முடைய அவைத்தலைவர் பேசின பொழுது வருங்காலம் மிக மோசமாக இருக்கிறது, வருகின்ற தேர்தலிலே நாம் ஒன்றிணைந்து வாக்களிப்போம் என்று அருமையாக எடுத்து கூறினார். உங்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். கடந்த 2021 தேர்தலிலும் சரி, அதை தொடர்ந்து கவுன்சிலர் மாமன்ற உறுப்பினர் தேர்தலும் சரி, நான் நம்முடைய பாசத்துக்குரிய தலைவர் அவர்களோடு எல்லா பக்கமும் சுற்றி வந்தேன். அப்போ கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி இந்த 47-48 வார்டு தான் சொன்னாங்க. ஆனால் போலிங் ஓட்டு பார்த்தா கிறிஸ்தவங்க வரல. இது ஒரு மிகவும் வருத்தக்குரிய விஷயம். இதை கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். கிறிஸ்மஸ் நிகழ்வாக இருந்தாலும் இதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஆகவே வருகின்ற தேர்தலில் கிறிஸ்தவங்களை கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு வாங்க. நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போகிறோம், எந்த சபையாக இருந்தாலும் நமக்கு கிறிஸ்து ஒரே கிறிஸ்து. அப்போ நாம் சபையை விட்டு நாம் நம்முடைய வழிபாட்டில்
நம்முடைய சபை ஒழுங்குகளை பின்பற்றுவோம். யாரும் யாரையும் குறை சொல்லக்கூடாது. ஆனால் கிறிஸ்துவ நல்ல இணக்கம் என்று வந்த பிறகு சபை விட்டு வெளியே வந்து நாம் எல்லோரும் சகோதர சகோதரிகள். அந்த உணர்வோடு எல்லா காரியத்திலும் செயல்பட்டு வருகின்ற தேர்தலிலே அவைத்தலைவர் கூறியது போல பக்கத்தில் தட்டி கூட்டிகிட்டு வாங்க, நாம் வாக்களித்து நம்முடைய சுயமரியாதையை காப்பாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம், இங்கே அற்புதமாக கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழ்கின்ற இந்த இடத்திலே நாம் செயல்படும் விதம் அரசியல் கட்சிக்காரங்க கூப்பிட்டு நம்மளை கேட்கணும். அப்பா உங்கள் இதில் யாராவது ஒருத்தர் கவுன்சிலர் வாங்கப்பான்னு அவங்க கேட்கணும், நம்ம கேட்கக்கூடாது. நம்ம போய் கட்சியில் போய் கேட்கக்கூடாது. நமக்குள்ளே அந்த ஒற்றுமை இருக்கணும். இதுவரையிலும் நீங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி மாறிக்கங்க. கிறிஸ்துவ நல்லெண்ணத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரே உணர்வோடு கிறிஸ்துவ ஒரே உணர்வோடு செயல்பட வேண்டும் என்று கூறி அருமையான நேரத்தை கொடுத்து மிக சிறப்பாக நடத்திய ஒவ்வொருவருக்கும் மீண்டுமாய் நன்றி கூறி கிறிஸ்துமஸ் புத்தாண்டுகளை வாழ்த்து கூறி நன்றி சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம். நம்மளை மகிழ்விக்க நடனமாட வருகின்றன ஆர்ட்ஸ் யூத் பாய்ஸ் சுப்பிரமணியபுரம். அனைவரும் உற்சாகமாக கைத்தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோம். உற்சாகப்படுத்துவோம். அனைவரும் கைகளை தட்டி உற்சாகப்படுத்துவோம். நட்ட நடு ராத்திரியில மொட்டு போல பூத்தாரே மாட்டு கொட்டகையில் உதித்தாரே நம்ம இயேசு சாமியே.
நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசுசாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசுசாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி மெட்டு கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் மெட்டு கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி நடு ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போத்தாரே இயேசுசாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி உற்சாகப்படுத்தி அனைவரும் கைத்தட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஜெபம் ஜெயிக்க திரு செல்லப்பா பாஸ்டர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். யாவரும் கண்களை மூடி நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஜெபம் செய்வோம். பிதாவுக்கு ஸ்தோத்திரம், இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே இந்த பட்டணத்தில் விதமான ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடும்படியாக தெய்வம் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ததற்காக கோடான கோடி துதி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். கிறிஸ்தவ நல்ல இயக்கத்துக்காக ஸ்தோத்திரம், இதை இயக்குகின்ற தலைவர்களுக்காக ஸ்தோத்திரம், இங்கே வந்திருக்க எல்லா போதகர்கள் மற்றும் திருச்சபை எல்லா மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். விதமாக கூடி நாங்கள் பாடவும் ஆடவும் ஆர்ப்பரிக்கவும் மகிழ்ந்து கொண்டாடவும் உங்களுடைய ரட்சணியத்திலே நாங்கள் சந்தோஷப்படும் தக்கதாக கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வருகிற எலெக்ஷனில் நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கவும் எங்கள் தேசம் சமாதானமாக இருக்கவும் அப்பா உங்களுடைய பிள்ளைகளை எங்களுக்கு இரக்கம் செய்யும். எங்களை முன்னிட்டு வழிநடத்துகிற எல்லா தலைவர்களையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து பொறுப்பேற்று ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இலக்கை நோக்கி பறக்கும் பறவைகளுக்கு சிறகுகள் வலிப்பதில்லை. நம்மை சிரித்த முகத்துடன் வழிநடத்தி கொண்டிருக்கும் எம் ஏர்போர்ட் பகுதி செயலர் அவர்கள் திரு தினகரன் அவர்களை நன்றி உரை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். ஒரே கிறிஸ்து ஒரே கிறிஸ்தவம் முதலாம் ஆண்டு கிறிஸ்துமஸ் விழாவை உங்களுடன் கொண்டாடியதில் மிக்க மகிழ்ச்சி. அன்பும் மகிழ்ச்சியும் எப்போதும் நிலைக்கட்டும். நமக்கெல்லாம் அன்பின் பரிசு இயேசுவின் பிறப்பு. இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பு செய்த மாநில பொறுப்பாளர்களுக்கும் மாவட்ட அவைத் தலைவர் ஜேக்கப்பையா அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் ஐ புஷ்பராஜ் அண்ணன் அவர்களுக்கும் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடன் உடல் உழைப்பு கொடுத்து பகுதி பொறுப்பாளர்களுக்கும் வட்ட செயலாளர்களுக்கும் வட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்க சொந்தங்கள் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மெசிடோனியா அவர்களுக்கு அவைத்தலைவர் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க அனைவரும் கைத்தட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்துமஸ் தாத்தா நடன வேஷம் போட்ட திரு ரீஜோ மற்றும் சாண்டி அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. அடுத்ததாக இந்த மண்டபத்தை நமக்கு வழங்கி இந்த நிகழ்வு நடைபெறும் வரை நமக்கு உறுதுணையாக இருந்த இந்த மண்டபத்தின் உரிமையாளர் திரு ரமேஷ் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறார்.
அடுத்ததாக நம்மை நடனமாடி மகிழ்வித்த ஜென்சி, வின்சி மற்றும் கிறிஸ்மஸ் தாத்தா ஷர்வின் அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. தனித்தனியா போடு, தனித்தனியா போடு, தனித்தனியா ஓனம், தனித்தனியா அப்படியே நில்லுங்கம்மா, நில்லுங்கம்மா. போஸ்கோ, போஸ்கோ, இங்க வாங்க, இந்த தம்பிக்கு போடுங்க. அப்படி முன்னுக்கு போங்க, பின்னுக்கு இந்த பக்கமே வரீங்க தம்பி. அப்படியே நில்லுங்க, அப்படியே நில்லுங்க, போஸ்கோ நில்லுங்க, அப்படியே நில்லுங்க, பிரான்சிஸ் நில்லுங்க, கணக்கு நில்லுங்க, அப்படியே அப்படியே கவரப்போம் நின்று தம்பி பாப்பா. மிகவும் உற்சாகமூட்டிய அருமைமா நல்ல 6 பேர் நம்முடைய அருளாந்தர் ஆலய யூத் பாய்ஸ் அனைவருக்கும் பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறார்கள். உற்சாகமாக கரகோஷம் எழுப்புவோம். அருமையாக ஆடின பிள்ளைகளுக்கு தள்ளி வாங்க. 6 பேர் 6 பேர் சார் வரிசை எல்லாருக்கும் போடுங்க, எல்லாருக்கும் போடுங்க. தம்பி அப்படி போய் கொடு, அப்படி போய் கொடு, பின்பக்கம் போய் கொடு, பின்பக்கம் போய் கொடு, வரிசையா போடு. தம்பி அப்படியே நில்லுங்க, பின்பக்கம் போய் நீ போடு, நீ போடு, நீ போடு, நீ போடு. சாலன் சாலன் எங்க இருக்காங்க, எங்க இந்த கணக்கு போடு. அப்படியே நில்லு தம்பி, நில்லுங்க ரைஸ் தம்பி. 6 பேர் அப்படியே நில்லுங்க, அப்படியே நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. இந்த இங்க நிற்கிறாங்க, போடு. இன்னொன்னு ஆல்பர்ட்டிங்க போடு. அப்படியே எல்லாரும் நில்லுங்க, அப்படியே லைனா நில்லுங்க, அப்படியே அப்படியே நில்லுங்க சார். அப்படியே எல்லாத்தையும் கவர் பண்ணுங்கப்பா. Wish you a Merry Christmas, wish you a Merry Christmas, Happy New Year.